ஆன்டி சுலோச்சனா குமார் தான் என்னோட கோ ப்ரொடியூசர். நிறைய ஆன்டி பேசாதனால நான் தான் நிறைய வெளில தெரியுறேன். ஸோ ஆன்டியும் வரணும், ஆன்டியும் உட்கார வேண்டிய இடம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணேன். ஸோ இப்போ தான் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் அப்படியே பேசிட்டு இருக்கப்போ பாதியில் இறங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே டக்குன்னு அடுத்து தேங்க்ஸ் கிவிங் மீட் வந்துருச்சு. ஸோ யூத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமுமே இந்த மாதிரி தான் யோசிச்சு பார்த்து முடியறதுக்குள்ளே நடந்துரும். என்ன சைன் பண்ணதாகட்டும், படம் ஷூட் பண்ணதாகட்டும், படத்தை முடிச்சதாகட்டும், இப்போ அப்படியே ரிலீஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சு பார்க்கறதுக்குள்ள நடந்ததுனால தான் இந்த படமும் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு யோசிக்க நிறைய டைம் கொடுத்தோம்னா அந்த டிசிஷன் அப்படியே நம்ம எடுப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ தைரியமாக நிறைய விஷயங்கள் நான் முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் இந்த வேகமாக நடந்த ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே நான் தேங்க்ஸில் விட்ட சில பேர்களை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு இதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறேன். இன்னைக்கு காலையில் கென் சொன்ன ஒரு விஷயம் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஓடிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு கதை கேட்டுட்டு டீ கடைக்கு போனோம், கருப்பியா நட்ட அக்கௌண்ட்டில் 50 ரூபா கூட இல்லை, ஒரு ஃப்ரெண்டுக்கு ஸ்கேன் அனுப்பிச்சு ஒரு 50 ருபீஸ் அனுப்பிச்சிடுறா அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கு வரலாம். பட் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இருந்தேன். அதாவது என்னடா கஷ்டமான சுச்சுவேஷன் நான் சொல்ல மாட்டேன். என்ன தேவையோ அந்த தேவைக்கு மட்டும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு அம்மா ஒரு 1K அனுப்புங்க, அம்மா ஒரு 2K அனுப்புங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஸ்ட்ரகிளிங்கான அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த ஒரு ஆள் தான் நான். அங்கேருந்து கென் என்ன நம்பி வந்துட்டான். நான் என்ன நம்பிட்டேன். ஒரு டேரக்டர் ஒரு ப்ரொடியூசரை நம்புறது ஒரு ப்ராசஸ்னா, ஒரு ப்ரொடியூசர் இப்போ ஒரு கதையை வெளில கொண்டு போகிறான், இந்த கதையை நம்பி படம் கொடுங்க, இந்த கதை கண்டிப்பாக ஓடும் அப்படின்னு சொல்லி பல ஃபினான்ஷியல்ஸ்ட்டை ஏறி இறங்கியிருக்கும். அந்த விதத்தில் என்னை ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ண மாலியன் மாண்வி பிரபா பிரேம்குமார் சார், மேம் அண்ட் சார் 2 பேருக்கும் என்னோட ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். அங்கேருந்து அடுத்தடுத்து எனக்கு இதுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண என்னோட கிரெடிட் ப்ரொடியூசர் விஜய் எம்பி. அண்ட் அடுத்து எனக்கு மயிலாடுதுறையிலேருந்து அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரகதி செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவருமே எனக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் பல டைமில் பெரிய சப்போர்ட் ஒன்று பண்ணியிருந்திருக்காரு எனக்கு. ஸோ இது எல்லாமே இவங்களோட சப்போர்ட்டால் நடந்த ஒரு விஷயம்தான் இந்த படம். ஸோ இதுக்கு அடுத்து நான் தேங்க்ஸ் அப்படிங்கிறத சொல்லணும்னா, படம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம், இதை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையுமே நம்ம சேர்க்கணும், என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறோம், எல்லாமே சினிமாவுக்கு ரொம்ப புதுசாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சப்ப இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸுக்கு போனால் கரெக்டாக இருக்கும், கண்டிப்பாக அவங்க இந்த படம் மேலே இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு போன சுஷாந்த் சார் அண்ட் ஸ்வைப் ரைட்டோட சித்தார்த் ராவ் 2 பேருக்குமே என்னோட ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். அண்ட் அடுத்து இந்த படத்தை பார்த்த மொமெண்ட்லேருந்து 3 வாட்டி இந்த படம் பார்த்து 3 வாட்டியுமே படம் பார்த்து அழுது இந்த படம் பெருசாக பண்ணணும்னு கடைசி வரைக்கும் எனக்கு நம்பிக்கை கொடுத்து, நீ உழைச்சிருக்க தம்பி, உன் உழைப்புக்கு இந்த படம் கண்டிப்பாக பெருசாக ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி கூட இருந்து எனக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தா, தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தா ராசி சிதம்பரம் சார், அவருக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஸ்டார்டிங்கில் நான் இந்த படத்தை நம்புறதுக்கு முன்னாடியே இந்த படம் ரொம்ப பெரிய படமாக வரும்னு நம்பின விஜய் டிவியை சார்ந்த பாலா சார், பிரதீப் மில்ராஜா அண்ட் சபரி சார் 3 பேருக்குமே நன்றி. அவங்க கூட நான் சேட்டலைட் அசோசியேட் பண்ணியிருக்கிறதுல வெரி ஹாப்பி. அண்ட் இதை தாண்டி திங்க் மியூசிக் சந்தோஷ் சார், அவரும் அவர் டீமும் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஷோ பார்த்தாங்க எங்களுக்காக. அந்த ஷோவில் அவங்க எங்கெல்லாம் சிரிச்சாங்களோ, என்னென்னலாம் அப்ரிஷியேட் பண்ணாங்களோ அது அப்படியே தியேட்டரில் நடந்துச்சு. அது மிகப்பெரிய மாரல் சப்போர்ட் அந்த டைமில் கென்னுக்கும் எனக்கும் அப்படிங்கிறத டெஃபினட்டாக அந்த இடத்துல சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி சொல்ல போனால் எனக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நிறையா இருக்குது, அக்ராஸ் த இண்டஸ்ட்ரி அது இருக்குது. அப்படிதான் துல்கர் சல்மான் சாரோட படம் ஐஎம் கேம்னு சொல்லிட்டு ஒரு படம் சென்னையில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்டு படத்தோட ரைட்டர். ஸோ அவரை பார்க்கறதுக்காக நான் போனப்போ அங்கே நம்ம படத்தோட ட்ரெய்லர் போட்டு காட்டி மறுநாளே அவங்க டீம் வந்து ஃபுல்லாக எல்லாருமே பார்த்து கேரளா ரிலீஸ் பெரிய லெவலில் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ டு வேஃபாரர் டீம் அண்ட் தேவதேவன் ஃபார் ஆல் த சப்போர்ட் தே ஹவ் கிவன் மீ. அண்ட் அங்கேருந்து கர்நாடகா ரிலீஸ் பண்ணி கொடுத்த ஏவி வெங்கடேஷ் சார், என் கிளாஸ்மேட்டோட அப்பா. ஆனால் அவருக்குமே தெரியாது என் கிளாஸ்மேட் அப்பா அவர் அப்படிங்கிறது, அந்த விஷயமும் அவருக்கு தெரியாது, அவர் கூட தான் நான் படிச்சுன்னு தெரியாது. இந்த படமாக எடுத்துகிட்டு போகிறப்ப வி போத் டிஸ்கவர் தட் வி வர் கனெக்டட் பிஃபோர் இட் செல்ஃப். ஸோ கர்நாடகாவும் ஒரு பெரிய ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் இதை தாண்டி பார்த்தா இந்த படம் கண்டிப்பாக தெலுங்குலையும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப நல்லா நம்பணும். அங்கே நமக்கு என்ன பெரிய நேம் வேணுமா, என்ன வேணும் அப்படின்னு யோசிச்சப்ப இந்த படத்துல தெலுங்குல நாங்க யாரும் தெரியாது, கம்பெனியா தெரியாது, இதே மாதிரி படத்துல நடிச்சவங்களும் யாரும் அப்படின்னு தெரியாது. ஸோ அப்போ அந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் ஆடியன்ஸ்ட தெலுங்குல பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறப்ப சந்தீப் அண்ட் வினித்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரை பார்த்தேன். என் வயசுல சிமிலரா ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சு தெலுங்குல நிறைய படங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்த 2 பேர் அவங்க படம் பார்த்து உள்ள வந்தாங்க. வந்து அவங்க ஒரு டேரக்டர்ஸா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு எஃபர்ட் ஒன்று போட்டு ஒரு ஒரிஜினல் தெலுங்கு படத்துக்கு என்ன எஃபர்ட் போடணுமோ அது எல்லாத்தையுமே போட்டு தெலுங்குல சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி அங்கேயுமே படம் ஒரு பெரிய நம்பர் பண்ணிட்டு இருக்கு. அதுக்குமே ஐம் வெரி ஹாப்பி. ஸோ அந்த படத்தில் நடித்த சுராஜ் சார், சுராஜ் சாரை வந்து நான் ரொம்ப நாளாக ஒரு க்ளோஸ் டு மலையாளம் ஃபிலிம்ஸ் பார்க்குற ஒரு சில ஆட்களில் ரொம்ப லாங் பேக்லேருந்தே நான் இருக்கேன். இங்கே ஃபோரமில் படம் ரிலீஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துருவேன். ஸோ அப்படி பல படங்களில் நான் பார்த்த சுராஜ் சார், அவரை எப்படி இதுக்குள்ளே கூட்டு வந்தவங்க கதையை சாரும் நிறையா சொல்லிட்டாரு, நானும் நிறையா சொல்லிட்டேன். பட் எனக்கு சுராஜ் சாரை பக்கத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அட்மிரேஷன் இருந்துச்சு. ஏன்னா நான் சொல்லிட்டே இருப்பேன், டொவினோ வந்துட்டு தீவண்டின்னு ஒரு படம் பண்ணுறாரு, அதில் டொவினோக்கு மாமனாராக நடிக்கிறாரு, அடுத்த படத்துலேயும் சௌபினுக்கு அப்பாவும் நடிக்கிறாரு, அடுத்து ஹீரோவாகவும் பண்ணுறாரு, எப்படி ஒரு மனுஷனால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி நான் நிறைய பேர்ட்ட பேசியிருக்கேன். அப்படிப்பட்ட சுராஜ் சாரை க்ளோஸ் பைல பார்க்கறது இட் வாஸ் வெரி ஹாப்பி. இப்போ சுராஜ் சாரா இல்லாமல் இஸ் மை படி ஆஃப்டர் ஹைதராபாத். தேங்க்யூ ஸோ மச் சார், இட் வாஸ் கிரேட் வாக்கிங் வித் யூ. அண்ட் தேவதர்ஷினி மேமும் அப்படிதான், என்ன கருப்பையா ஹாப்பியான்னு ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து மேம் கேட்டுகிட்டே இருக்காங்க. வெரி ஹாப்பி மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் இன் டு திஸ் ஃபிலிம். அண்ட் நளினி மேம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களோட பிளெஸிங்ஸும் என்னைக்கா இருந்தாலுமே எங்களுக்கு ரொம்ப தேவை. அண்ட் அபவுட் ஹீரோயின்ஸ் ஐ ஹவ் செட் 3 பேருமே எனக்கு சிஸ்டர்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் இந்த படத்தில் எனக்கு இந்த மாதிரி எனக்கு கோஆப்ரேட்டிவாக இருந்து 3 பேரும் ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீனாட்சி, அனிஷ்மா அண்ட் பிரியான்ஷி. அண்ட் அங்கேருந்து ஆரம்பிச்சு கேரன், சோனி, மணியன் கேங்குங்கிறத மணி, முகேஷ் எல்லாருமே எனக்கு
ரொம்ப ஹாப்பி உங்க கூட ஒர்க் பண்ணது. அண்ட் தாஜ், ஸோ ஹாப்பி சீயிங் ஆன் யூ ஸ்க்ரீன். அந்த இடத்துல என்னோட டெக்னிக்கல் டீம் பற்றியுமே நான் போன ஈவெண்ட்டில் பேசிட்டேன். டிஓபி விக்கி, ஆர்ட் டைரக்டர் ராமு சார், எடிட்டர் நேஷ், அண்ட் காஸ்டியூம் பண்ண காவியா, அண்ட் போஸ்டர் டிசைன்ஸில் கடைசி வரைக்கும் சப்போர்ட்டாக இன்னைக்கு வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்க கபிலன், எல்லாருக்குமே என்னோட பெரிய தேங்க்ஸ். ஸோ இப்போ அதை தாண்டி இப்போ இது ஏன் சக்ஸஸ் மீட்டாக இல்லாமல் தேங்க்ஸ் மீட்டாக இருக்குது அப்படிங்கிற கேள்வி நிறையா வச்சாங்க. நான் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன், சக்ஸஸ்ங்கிறது டெம்பரவரி தான், படத்துக்கு படம் மாறும். ஆனால் நான் எந்த படம் பண்ணாலும் எல்லாருக்குமே நன்றியோடு இருக்கிறதுங்கிறது என்றைக்குமே மாற போகிறது இல்லை. ஸோ அதுக்காக தான் தேங்க்ஸ் கிவிங் மீட்டாக வைக்கணும் அப்படிங்கிறத யோசித்தேன். ஸோ இன்னைக்கு சக்ஸஸ் பெரிய நம்பர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுலாம் எல்லாருமே சொல்கிறாங்க. பட் இந்த மார்ச் 19 அப்படிங்கிற டேட்டை முடிவு பண்ணப்போ, மார்ச்சுங்கிறதே ட்ரை மாதம், எந்த படம் வந்தாலும் ஓடாது, பெரிய படம் வந்தாலும் ஓடாது, நீ எப்படி அவ்வளோ தைரியமாக கொண்டு வர அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இன்னொரு பேன் வேர்ல்டு படம் ஒன்று அதே டேட் போட்டாங்க. அதுக்கடுத்து இன்னொரு பேன் வேர்ல்டு படம் டேட்டு போட்டாங்க. அடுத்து தமிழ்லேயே ஒரு மிகப்பெரிய படம் டேட்டு போட்டாங்க. ஸோ 4 படமும் வருது, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப நான் கென்ட்ட பேசினேன். நம்மளோட டார்கெட்டுங்கிறது ஒரு 150 200 ஸ்க்ரீன். நம்ம ஒரு புது ப்ரொடக்ஷன், புது ஹீரோ, ஒரு படம் பண்ணியிருக்கோம். நம்ம எதிர்பார்ப்பு இவ்வளோ தான். அந்த எதிர்பார்ப்பு என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அதை நம்பி நம்ம தேட்டருக்கு வரலான்னு கடைசி வரைக்கும் நானும் கென்னும் ஸ்ட்ராங்காக நின்னோம். ஏன்னா அந்த 4 நாள் லீவை நான் ஸ்ட்ராங்காக நம்பினேன். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை படத்துக்கு ஒரு டாக்கு கிரியேட் பண்ணிட்டா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை படம் ஓரளவுக்கு நல்லா போயிடும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். அந்த பிலீஃப் தான் எங்களுக்கு இந்த சக்ஸஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா நான் எங்களோட எதிர்பார்ப்பு இவ்வளோ தான் இருந்துச்சு. அது மீறி வந்தது எல்லாமே கடவுளோட பிளெஸிங்ஸாக தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த எதிர்பார்ப்பு எவ்வளோ மாடஸ்டாக இருக்கோ அது வரைக்கும் இன்னும் கென்னுக்கு பல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கோயம்புத்தூர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பார்க்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேட்டார், இன்னும் எவ்வளோ உயரம் போகணும் கென் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அவர் இந்த உயரத்தை எதிர்பார்க்கல, அவர் எதிர்பார்க்காத வரைக்கும் பெரிய உயரம் போயிட்டே இருப்பார் கென் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அண்ட் கென் ஆஸ் அ பர்சன் இப்போ ஒரு சக்ஸஸ் இருக்கு, ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. இந்த பக்கம் திரும்பினா குழந்தைங்கலாம் கென்னுங்கிறாங்க, அந்த பக்கம் திரும்பினா பொண்ணுங்கலாம் கென்னுங்கிறாங்க. இதெல்லாம் மீறி கென் அப்படிங்கிற பையன் யாரு அப்படின்னு நான் பாக்குறேன்னா, பூஜை போட்ட அன்னைக்கு பயங்கர இமோஷனல் ஆகி அண்ணா அப்படின்னு சொல்லி கண்காலங்கி நின்ன ஒரு பையனை பார்த்தேன். ஷூட்டிங் முடிகிற அன்னைக்கு அண்ணா நினைச்ச மாதிரியே முடிச்சிட்டோண்ணா, நம்மளை யாருமே நம்பல, நம்ம தான் நம்மளை நம்பணும், பண்ணிட்டோண்ணா அப்படின்னு சொல்லி கண்காலங்கி நின்ன அதே பையனை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு எனக்கு பக்கத்துல கென் பக்கத்துல நிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. நான் கீழே இருந்து படத்தை பார்த்து நான் அழுதுட்டு இருக்கேன், மேல கென் படத்தை பார்த்து அழுதுட்டு இருக்கான். கமலா முடிஞ்சு 2 பேரும் நேரில் போய் மீட் பண்றோம். அன்னைக்கு வரைக்கும் அந்த கென் மாறல. ஸோ அவனோட பேசிக்கான ஆசை என்ன இருந்துச்சுன்னா, எஸ்பிஓல ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு 200 பேர் கை தட்ட மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் அவனோட ஏக்கம். அந்த 200 2000 மாறிச்சு, அந்த 2000 இன்னைக்கு 2 லட்சமா மாறி இருக்கு. அது நாளைக்கு 2 கோடியாவும் மாறணும், அதையும் நான் பார்க்கணும். அப்படிப்பட்ட நம்ம வீட்டு பையன் ரொம்ப கிரவுண்டடான, இமோஷனலான, ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு ஆளை தான் பாக்குறேன். அதனாலதான் இன்னைக்கு ஹீரோவா இருக்க கென். ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் யூ. நானே இவ்வளவு பேசுறேனே அப்படின்னு சொல்லி பாக்காதீங்க, நானும் வெளில இருந்து ஒரு கென்னோட ஃபேனா அட்மையர் பண்ணி தான் அந்த விஷயங்களை கூட இந்த ப்ராசஸ்ல இருந்துட்டு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அண்ட் பார்வதா ஆஸ் அ கம்பெனி எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எப்படி ஆரம்பிச்சோம், என்ன வயசு, இதெல்லாம் நிறைய பேசியாச்சு. பட் ஆஸ் அ கம்பெனி நான் இன்ஸ்டாகிராமில் போடுற போஸ்ட் ஆகட்டும், எல்லா விஷயங்களுமே விஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு எப்பயுமே நமக்கு எல்லை இல்லாத ஒரே விஷயம் கற்பனை தான். இப்படி ஒரு படம் பண்ணணும், அப்படி ஒரு படம் பண்ணணும்னு நம்ம யோசிச்சு ஒரு டேரக்டராக நம்ம உள்ள வரோம். பட் இந்த இண்டஸ்ட்ரி டேரக்டர்ஸை எந்த அளவுக்கு கரெக்டாக ட்ரீட் பண்ணுதுன்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆஸ் எ டெபியூ டேரக்டராக நான் ஒரு ப்ராசஸ் கோத்ரூ பண்ணியிருக்கேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அம்மமுத்து சூர்யான்னு சொல்லி இப்போ படம் பண்ணுறாப்ல அவருமே நிறைய டெபியூ டேரக்டர்ஸாக ஒரு ப்ராசஸை கோத்ரூ பண்ணியிருக்காரு. முதல்ல போனால் ஒரு டெபியூ டேரக்டருக்கு எதுக்கு பெரிய சம்பளம், இவ்வளோதான் உங்களுக்கு சம்பளம், முதல் படம் பண்ணி ஹிட் அடிச்சுட்டுனா அடுத்த படத்தில் நீ கோடியில் சம்பாதிக்க போறேங்கிறது ப்ரொடியூசர் கிட்ட இருந்து வர ஒரு காமனான வார்த்தை. ஆனால் எனக்கு எப்பயுமே கேள்வியாக இருந்துச்சு என்னன்னா, அந்த முதல் படம் முடியறதுக்கு என்ன கால அவகாசம் யாருக்கும் தெரியாது. 6 மாசத்துல முடியுமா, 1 வருஷத்துல முடியுமா, 2 வருஷத்துல முடியுமா தெரியாது. அந்த 2 வருஷம் அந்த டேரக்டர் என்ன பண்ண போறான், அவன் லைஃப் ஏன் அவ்வளோ அன்சர்டனா இருக்கு. அப்ப எல்லா ப்ரொடியூசரும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, எங்க இக்கட்டா மாட்டிக்கிட்டா சொல்லி நான் இருக்கேன் பாத்துக்கிறேன். ஏன் முதல்ல ஒரு டேரக்டர் இக்கட்டான சொல்லி மாத்தணும் அப்படிங்கறத என்னோட கேள்வி. அவனை எவ்வளவு ஒரு நல்ல மைண்ட் ஸ்பேஸ்ல வச்சுக்கிறோம், அவ்வளவு நல்ல படம் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாலஜில ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டேரக்டரை அவனோட விஷனை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம சப்போர்ட் தான் பண்றோம் தவிர நம்ம டேரக்டர் தான் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி கிரவுண்டடா என்னைக்குமே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு கம்பெனியா தான் பார்வதா வரணும் அப்படிங்கறத நான் நம்புறேன். அண்ட் சக்சஸ்க்கு அப்புறம் கேட்கறாங்க, இவ்வளவு பெரிய நம்பர் பண்ணிடுச்சு, இது பண்ணிடுச்சு, என்னைக்கு என்ன பிரைவேட் ஜெட் வாங்கி கொடுக்க போறீங்களா, ஹெலிகாப்டர் வாங்கி கொடுக்க போறீங்களா, கார் வாங்கி கொடுக்க போறீங்களான்னு இதெல்லாம் இன்னைக்கு சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் கேட்கறாங்க. நான் கதை கேட்ட மொமெண்ட்டே இந்த படம் சக்சஸ்னு முடிவு பண்ணி கென்னுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன். அது என்ன கிஃப்ட்னா ஸ்ட்ரீட் பாய் ஸ்டுடியோஸ். ஸோ இந்த கம்பெனியில இந்த படம் இல்லை எந்த படம் பண்ணாலும் டேரக்டரையும் ஒரு ப்ரொடியூசர் ஆக்கி அவங்களுக்கு படத்துல ஒரு சதவீதம் கொடுத்து அவங்களையும் அந்த ப்ராஜெக்டை ஓன் பண்ண வச்சு வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனியோட மோட்டோ. இதை தொடர்ந்து ரெகுலரா பண்ண போறோம். ஏன்னா நான் ஒரு டேரக்டர் ஆக ட்ரை பண்ணி உள்ள வந்தவன். ஒரு டேரக்டரோட கஷ்டம் புரியும், அவனோட வேலை புரியும், விஷன் அவனோடது, அதோட சப்போர்ட் போட்டு ஒரு ப்ரொடியூசரோடது. என்னைக்கா இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசரா மட்டும் தான் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நான் பிலீவ் பண்றேன். அண்ட் எந்த டேரக்டரும் லைஃபோட அன்சர்டனிட்டி இருக்கக்கூடாது. ஜெயிச்சா மட்டும் தான் உனக்கு லைஃப்ங்கிறது கிடையாது. இது ஜெயிக்கலனாலும் எல்லாருக்கும் இங்க லைஃப்னு ஒன்று இருக்கு. அந்த லைஃபை பார்த்துக்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு ப்ரொடியூசரா நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அண்ட் நிறைய அடுத்தடுத்த நல்ல படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷனா இருக்கு. ஸோ அந்த விஷயம் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் எப்படி பார்வதாக்கு கதை சொல்றது அப்படின்னு கேட்குறாங்க. scripts@parvatha.com. ஸோ உங்களோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையுமே மெயில் பண்ணுங்க. அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் டீம் வச்சிருக்கோம்.
எல்லாரும் பண்ண யோசிக்கக்கூடிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய கதைகளை பண்ணணுங்கிறது தான் நமக்கு முதல் ஆர்வமா இருக்கு. ஏன்னா கென்னுக்கு அந்த ரிஸ்க் எடுக்க பல பேர் யோசிச்சாங்க. ஆனா நான் யோசிக்கவே இல்லை. இப்படிப்பட்ட நல்ல கதை என்ன விட்டு போயிட்டா யாராவது பண்ணிடுவாங்கிறது தான் என்னோட யோசனையா இருந்துச்சு. அந்த யோசனைக்கு அவன் ஒரு இடம் எனக்கு அவகாசம் கொடுத்தான் அந்த இடத்துல. ஏன்னா நான் அவனுக்கு படம் பண்றேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஆள் கென்னுக்கு கால் பண்றாரு. யாருன்னு சொல்ல விரும்பல. யார் அந்த பசங்க? அவங்களுக்கு எதுக்கு படம் பண்ற? அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைண்ணா என் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ணனுங்க படம் பண்ணிடுவாங்க அப்படின்னா கென்னு அந்த இடத்துல. பணம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. பணம்லாம் இல்லைண்ணா, ஆனால் எனக்காக ரெடி பண்ணி எப்படி பண்ணிடுவாங்க. பணம் இல்லாத பசங்க பின்னாடி எதுக்கு போற? நான் வா பாத்துக்கிறேன்னு சொல்லி எனக்கு சைன் பண்ணதுக்கு அப்புறம் கூப்பிட்டாங்க. அப்ப என்ன சொன்னா, அண்ணனுங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அவங்களும் எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படம் நல்லபடியா நடக்கும், முடியும், வரும்னா வந்துருச்சு. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புறேன். அண்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பப்ளிஷ் பண்றதுலயுமே எனக்கு உடன்பாடு இல்லை. முதல் வாட்டி போட்டப்பையும் சரி, ரெண்டாவது வாட்டி போட்டப்பையும் சரி, நம்ம ஏன் நம்பர்ஸ் சொல்லணும்? நம்ம நம்பர்ஸ் பின்னாடி ஓட வரலையே. நாளைக்கு ஒரு படம் இதே நம்பர் பண்ணுமான்னு நமக்கு தெரியாது. ஆனா நல்ல படம் என்னைக்கு இருந்தாலுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோங்கிறது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கு அந்த இடத்துல. அப்ப எனக்கு என் ஃப்ரெண்டு தேஜஸ் கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வந்து நீ ஒரு நம்பர் போட்ட அப்படின்னா நம்ம எதுவுமே இல்லாம வந்தோம், நம்ம ஐடியாவே இல்லாம ஒர்க் பண்ணோம், ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணோம், தியேட்டர் கொண்டு வந்துட்டு ஒரு நம்பர் பண்ணிருக்க. இதை வெளில இருந்து பார்க்கும்போது ஒரு 4 பேர் உன மாதிரி உள்ள வருவாங்கல்ல. இந்த மாதிரி சினிமா இன்னும் ஹெல்த்தியா தான் இருக்கு, நல்ல படம் எடுத்தா மக்கள் தியேட்டர்ல பார்க்க ரெடியா தான் இருக்காங்கிறத ஃபீல் பண்ணி ஒரு 4 பேர் உள்ள வருவாங்கல்ல. அதுக்காக நீ டெஃபினட்டா அதை பண்ணணும்னா அதுக்காக தான் அந்த நம்பர் போட்டோம். இந்த நம்பருங்கிறது வேரியபிள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா நல்ல படம்ங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கணும். அது என் கம்பெனில இருந்து ரெகுலரா வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அண்ட் இன்னொரு விஷயமும் மார்க்கெட்டிங் நல்லா பண்ணீங்க, பிஆர் நல்லா பண்ணீங்க அப்படின்னா எல்லா படத்துக்கும் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணோம். ஆனா அந்த கண்டென்ட்டை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது தான் என்னோட பெரிய மார்க்கெட்டிங்கா நான் பாக்குறேன். ஏன்னா நம்ம ஒரு வீடியோவை எல்லா இடத்துலயும் கொடுத்து ஒரே மாதிரி தான் போட சொல்றோம். பட் அந்த வீடியோ அவங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு போய் சேருது அப்படிங்கறது தான் நான் ஒரு பெரிய விஷயமா பாக்குறேன். நிறைய பேருக்கு போய் சேர்ந்திருக்கு. படம் இன்னும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்கூல்லயும் விட்டுட்டாங்க. இன்னும் குழந்தைகளையும் கூட்டிட்டு போய் பாருங்க. எல்லாருக்கும் பிடித்த ஒரு படமா இது இருக்கும் அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா நம்புறேன். அண்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மார்க்கெட்டிங்ல என் கூட ஒர்க் பண்ண சந்தோஷ் பிரேம்ஷாம், டிஜிட்டலி பவர்ஃபுல் அந்த டீம் ஆகட்டும். அண்ட் நைட் அண்ட் டேன்னு சொல்லி நாங்களே ஒரு இன்னோஸ் டீம் ஆரம்பிச்சு தேஜஸ் சிபிராஜ் அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்காகட்டும். அண்ட் எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு கண்டென்ட் இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் தேவைப்பட்டப்ப ஸ்ரீநிதி அண்ட் நிவேதா அப்படின்னு சொல்லி 2 பேர் ஒர்க் பண்ணாங்க. இதை எல்லாத்தையுமே தாண்டி வெங்கட்ரமணன் சொல்லி ஸ்டார்டிங்ல இருந்து எங்க கூடவே சேர்ந்து மார்க்கெட்டிங்க்கு டிராவல் பண்ண ஒரு ஆளும் எங்க கூட இருக்காரு. இன்னைக்கு அவர் இல்ல, இருந்தா ஹி வுட் ஹவ் பீன் வெரி ஹாப்பி. ஸோ இந்த டீமுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது ஒரு விஷன். இந்த விஷன் வந்துட்டு என்னோடது மட்டும் கிடையாது, பல பேரோடது. இது அமையணும்னா அது பல பேரோட உழைப்பும் இங்க முக்கியம். இங்க வந்த எங்க ப்ரொடக்ஷன் அண்ணா மாரியண்ணா இருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மேக்கப் பண்ண அருணண்ணா இருக்காங்க, கவிதாக்கா இருக்காங்க, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டீமா நீங்க எல்லாருமே இங்க வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களை எல்லாருமே செலிப்ரேட் பண்றதுக்கு தான் இந்த ஈவெண்ட். தேங்க்யூ ஸோ மச். கடந்த 15 நாளா டே நைட்டு 24 ஹவர்ஸ் ஒர்க்கு. முன்னெல்லாம் சினிமாவில் வந்து எங்கேயாவது 10 நிமிஷம் டைரக்டர் கூப்பிடுவாரா, ஏதாவது ஒரு டைலாக் போடுவாரா, இவ்வளோ வாங்கியிருந்தும் ஒருத்தர் கூப்பிட மாட்டாங்களே அப்படின்னு ஏங்கின காலமெல்லாம் போய் இப்போ ஒரு 10 ப்ராஜெக்டு டே நைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லீட் ரோலில். ஒரு 40-45 வரும்போது கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. இப்போ 60 வயசில் 24 ஹவர்ஸ், அதுவும் டே நைட்டில் காடு மேடெல்லாம் ஐயோ சொல்ல வேண்டாம். ஸோ தேங்க்யூ கண். ரொம்ப அசுந்தனை வியந்த படம். அந்த காட்டுக்குள்ளே அந்த முயலா அந்த முயல் பிடிக்கும்போது அப்பா அந்த அது ரொம்ப நான் ரொம்ப மெய் மறந்தது அந்த சீன். அன்னைக்கு வந்து இவங்க ஃபாதர் எனக்கு ரசிகர், ஃப்ரெண்ட், ரொம்ப ரொம்ப ரசிகர். கருணா சார் என்னுடைய தீவிர ரசிகர் ஃபார் டைலாக்ஸ், அப்புறம் ஆக்டிங், எவ்ரிதிங் ரொம்ப ரசிப்பார். அவர் ரொம்ப சீனியர் என்னை விட. பட் அவ்வளோ என் மேலே ஒரு கருணை, ரசிகர், ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு அக்கறை எடுத்துக்குவார். அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். ஸோ அவருடைய சன்னு அந்த நடிப்புக்காக இவருக்காக போனேன். கருணா சார் பையன் நடிக்கிறதுக்காக போனேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஹஸ்பண்ட். கங்க்ராச்சுலேஷன். அந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில் இருக்கணும். அது வெற்றிமாறன் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து கர்ணன் சார் படம் பண்ணுறாரு அப்படின்னாங்க. படம் பண்ணுறாரு கர்ணன் சின்ன பையனாச்சே, இப்போ 18 ஆயிடுச்சா இல்லையான்னு ஒரு டவுட்டு. என்னால் நான் போக முடியல, ஷூட்டிங் டே நைட் இருக்கிறதுனால. நான் இப்போ ஒரு ஒரு புது என்ன பண்ணுறேன்னா, இந்த 20 வருஷம் 15 வருஷம் 18 வருஷம் 25 வருஷம் திரையில் இருந்து வெளியில் வராத, அறிமுகம் இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்க ஒரு 200 பேரை தத்தெடுத்து என்னை அந்த படத்துக்கு கூப்பிட்றாங்க. நான் போய் ஆஜராகணும், ஆனால் என்னால் வர முடியல அப்படின்னு ஒருத்தர் அனுப்பிச்சி விட்டுருவேன். அவர் போய் பார்த்துட்டு வந்து, சார் கருணாஸ் படம் ரொம்ப 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 சின்ன பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு இருக்குங்கன்னாங்க அப்படின்னா.
எப்போ இங்கே நான் 40 நாள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ ஒரு நாள் கேட்குறியே, அதை எடுத்து சொல்ல வேண்டியதானே. ஏன்னா 40 நாள் படிக்கிற படத்தில் பிரபுசாமி படமும் அதே மாதிரி தான். 2 நாள் ஒரு நாள் போய் கேட்க முடியல என்னால். கட் பண்ணால் நான் இப்போ என்ன படம் எடுக்கலையா, 40 நாள் உனக்கு கொடுத்துட்டு ப்ரொடியூசர்கிட்ட என்ன போய் சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனாலேயே இந்த ஒரு நாள் படங்கள் பண்ணுறதில்ல. பட் சின்ன ஒரு யங் ஜென்ரேஷன் பண்ணும்போது யூத்து எல்லாரும் அடுத்த சேதுபதி மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் கணிச்சுட்டு டேட் கொடுத்தேன். டேட் கொடுத்தோன்னா மிஸ்டர் பேர் என்ன, இதெல்லாம் சினிமா, இது வந்து ஒரு நாடோடி மன்னனுக்கு சமமான படம். அந்த கதையை சொல்கிறேன். எம்ஜிஆர் ஜெயிச்சால் மன்னன், தோத்தால் நாடோடி. இது நடந்துச்சா ரிப்போர்ட்டர்ஸ்? எம்ஜிஆர் ஜெயிச்சா அந்த கதை இன்னைக்கு ரிவைட் ஆகுது. கரெக்டா கருப்பையா? இல்லை கொச்சிக்காதுங்க, நான் சொன்னேன். இந்த படம் நடிக்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு மேனேஜர் பேமெண்ட் பேசுகிறார். ஒரு ரீசனபிளாக பேசி எல்லாம் முடிச்சிட்டாரு. நடிக்கணும்னு பேசியாச்சு, அட்வான்ஸும் போட்டு விட்டாரு, நடிக்க போயிட்டேன். திடீர்னு கருப்பையாட்ட கூப்பிட்டு, நான் டேட் வாங்குறதே பிரச்சனை, இல்லை சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த ஒரு நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லலை, ஒரு சின்ன ப்ரொடியூசர், நான் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கிறேன், எனக்காக சப்மிட் பண்ணி கொடுக்குறாரு. நான் சொன்னேன்ப்பா டேட் வாங்குறது ஏற்கனவே நான் டபுள் பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கேன், கம்பெனியில் தான் டேட் வாங்குறேன். ஆனால் ஒன்று மட்டும், நீ எனக்கு கொடுக்குற காசு 20 மடங்கு வரலன்னா நான் அந்த பணத்தையே திருப்பி தந்துடுறேன்னு சொன்னேன். இந்த படம் கருணாசு ஜெயிக்கும், பணம் கொட்டும் அப்படின்னு முதல் நாளே சொன்னேன். என்ன சார் உண்மையா? இல்லை இது கருப்பையாட்ட சொன்னேன். கென்னு என்ன கூப்பிடவே மாட்டார். நான் போய் கோடாரிட்டு ஒருத்தர் இருப்பாரு, உங்கள் இதில் கோடாரிட்டு, அவரை படாத பாடுபடுத்திட்டேன். ஏப்பா என்னை கூட்டு உட்கார வச்சுருக்கீங்க, அங்கே பஞ்சாயத்து ஷூட்டிங் போகல, எடுங்கப்பா பேச விடப்பா, அது யூத்து டீப்பு, அதில் லண்டன் பையன் தான் போய் ஒப்பிட்டு உட்காந்துருப்பேன். அவன் அந்த கேரவல்ல ஒரு ரூமில் ஒரு 2 ஆர்டிஸ்ட் இருக்கலாம், 3 இருக்கலாம், லேடிஸாக இருந்தால் 5 பேர் இருக்கலாம். லேடிஸாக தனியாக சொல்கிறேன், ஜென்ஸு 3 பேருக்கு மேலே தாங்காது, அடிதடி வந்துடும். சின்ன ரூபு, அதில் ஒரு 20 பேர். யார் பாட்டிங்கெல்லாம் கென் கேங், யார் பாட்டிங்கெல்லாம். இப்போ ஒருத்தர் போனால் அவன் வந்து நான் சொல்ல தி அசிஸ்டன்ட் டைரக்டர், நோ கென் கேங். அவன் போய்ட்டு இன்னொரு பொண்ணு லேடிஸ் காஸ்டியூம் நினைக்கிறேன். நம்மளுக்கு காஸ்டியூம் நான் எப்போதுமே ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு சினிமாவுக்காக எடுத்த காஸ்டியூம் 2 BHK வீட்டில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கிங்க. 25 லட்ச ரூபா கஷ்டகாலத்தில் சம்பாதிச்ச காஸ்ட், அதில் இது கொண்டு ஏன்னா என்னுடைய பேட்டர்ன் மாற்றுறதுக்காக ஆஃபீஸர், கலெக்டர், கமிஷனர், தாசில்தார் அதை மாற்றி ஒரு ஃபேமிலிக்குள்ளே கென் மாதிரி ஒரு யூத் டைரக்டருக்குள்ளே வரணும். இப்படி தேங்க்யூ கருப்பையா. நான் உச்சத்துக்கு டெக்ஸ்டைலில் போயிட்டு ரோஸ்டில் வந்தேன். இப்போ சினிமாவில் நான் உச்சம்னா 300 rupees பர் மந்த் சேலரிக்கு பாம்பேயில் போடுவேன். 400 கோடி பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். சினிமாவில் பர் டே 200 rupees அரண்மனை உள்ளு க்ரௌட் ஆர்டிஸ்ட். இன்றைக்கி ஹாப்பி சர்வைவல் பண்ணலாம், லக்ஸுரி லைஃப் இன்னும் நல்ல சினிமாவில். பட் கென்மாதி யூத் அந்த டீம், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர், அந்த மாதிரி டீம்லாம் என்னை வளர்த்துட்டு போவாங்க. அதில் ஜெய்சன் ஒருத்தர் 200 ரூபாய்க்கு நடிக்க போகும்போது யூத்தாக இருந்தார். இப்போ 2 கோடி ரூபாய் படம் பண்ணார். அவர்தான் என்னை 18 மணி நேரம் கேரவலே குளிக்கிறது, கேரவலில் பாத்ரூம், கேரவலில் சின்ன ரூமு, பெரிய கஷ்டம், எல்லாம் 24 hours கேரவலே வச்சு என்னது குளிக்கிறாரு. ஸோ அடுத்த படத்தில் கென்னு எனக்கு ஒரு 10 days ஆகுது கொடுத்து ஒரு என்ஜாய். நான் இப்போ பெரிய பெரிய டைரக்டர் படத்தில் நடிக்க போகல, 100 கோடி படத்தில் நடிக்க போகல, 200 கோடி படத்தில் நடிக்க போகல, யங் யூத் பீப்புள்கிட்ட கருப்பையா மாதிரி ப்ரொடியூசர்கிட்ட நடிக்கணும்னு ஒரு ஆர்வம். அதுக்காக ஒரு 15 படம் இப்போ புக் பண்ணியிருக்கிறேன், சின்ன படங்கள். என்ன மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து இந்த யூத் டைரக்டர்ஸு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஃபேமிலியாக நம்ம சக்ஸஸ் கொடுப்போம். சினிமாவுக்கு 100 கோடி படம் இல்லை, 200 கோடி படம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 7-8 கோடி போட்டிருப்பீங்களா? 7-8 கோடியில்
பான் இந்தியா சக்சஸ். 2 கோடி இல்லையா? இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சாப்பாடே கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்கு மேலே போயிருக்கு. கேமரா பேரோட தகராறு என்னன்னா, என்னோட சண்டை போட்டால் கட் பண்ணுறாரு, கோடன்ட்டு தகராறு. கேமரா வேணா இப்படி ரவிவர்மாவிலேருந்து டாப் 10 கேமராமேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எல்லாரோடையும் போய் உட்காந்து அழிச்சிட்டு வந்தாங்க. எல்லாரும் ரசிப்பாங்க. என்ன டைரக்டர் ரசிக்கிறத விட கேமராமேன் தான் என்னை ரசிப்பாங்க. அவர்கிட்டையும் போய் வம்பளத்துட்டு வந்துட்டேன். என்ன ஏன் போடலன்னு பரவாயில்ல. ஸோ அடுத்தடுத்த படத்தில் இது ரொம்ப ஹைலைட் ஆயிடுச்சு. எல்லா மக்களும் நீங்களும் சாட்சி. இந்த படங்கள் இன்னொரு 40-50 நாள் தேட்டரில் ஓடி கருப்பையாவின் அடுத்தடுத்த கனவுகள் கரெக்டாக ஒரு 40-50 படம் யூத் டைரக்டர் கொடுத்து தமிழ் சினிமாவில் விடிவெள்ளி டீம் கருணாஸ் அண்ட் கருப்பையா டீம், கருப்பையா டீம். சாரி உங்கள் ஃபாதர் சாரி. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது பார்த்தீங்களா? அந்த ஒரே ஒரு அஜித்தோட நடிப்பார் கருணா சார். அந்த அந்த ஒரு சீன் நடிப்பார், அஜித்தோட நடிப்பார். அதே ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இந்த படத்தை மீடியா சார் எதிர்கால சினிமா கேங்கிலேருந்து ஆரம்பிக்குது. அதை நீங்கள் எழுதுங்க. ஏன்னா இது குளோபலைஸ்டு படமாக மாற்றுங்க. ஹாலிவுட் பாலிவுட் எல்லா விட்டும் போகட்டும். அது என்ன போனால் தான் நம்ம தமிழ் பெருமை தெரியும். என்ன ஓகே, தேங்க்யூ.